Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. குமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே வங்கிக் கடன் செலுத்தாததால் குடும்பத்தினரை வெளியேற்றி வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத். வணக்கம் ராஜேந்திர பிரசாத், என்ன நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது குமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே கலிங்கராஜபுரம் பகுதியை சேர்ந்தவர் முருகன். பிரபல தொழிலதிபரான இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு பெண், 2 ஆண்களிடம் 3 குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முருகன் நாகர்கோவில் ஒரு தனியார் நிதி நிறுவனத்திலிருந்து தொழில் கடனாக சுமார் 1,70,00,000 ரூபாய் பெற்றிருந்துள்ளார். இந்த கடனை வாங்கிய சில மாதங்கள், அதாவது 2022 மே மாதம் தன்னுடைய கோவில் திருவிழாவிற்கு உணவு சமைப்பதற்காக வேண்டி பொருட்கள் வாங்குவதற்காக நாகர்கோவில் சென்றிருந்த போது விபத்தில் சிக்கி பலியானார். இதனைத் தொடர்ந்து இந்த கடனை, அந்த வங்கிக்கு செலுத்த வேண்டிய கடனை இவர்கள் செலுத்தாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த கடனை செலுத்துவதற்காக வேண்டி வங்கி ஊழியர்கள் இந்த முருகன் உறவினர்களை தொடர்பு கொண்ட போதும் அவர்கள் அதனை அலட்சியமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதாவது 1,70,00,000 ரூபாய்க்கு 3 வருட வட்டியும் சேர்த்து 2,75,00,000 ரூபாய் திருப்பி செலுத்த வேண்டிய நிலை வந்ததை தொடர்ந்து வங்கி நிர்வாகம் நீதிமன்றத்தை நாடியுள்ளது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் இந்த வங்கிக்கு, அதாவது இந்த முருகன் கடன் பெற்ற போது வீட்டு சொத்து ஆவணம் மற்றும் தன்னுடைய கடையின் சொத்து ஆவணங்களை வைத்து அந்த கடனை பெற்றிருந்தார். அவற்றை அந்த சொத்து ஆவணங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடங்களை ஜப்தி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததன் பேரில் இன்றைய தினம் நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் அந்த வங்கி ஊழியர்கள் அதோடு சேர்த்து போலீசார் பாதுகாப்பின்படி இந்த சம்பவ இடத்திற்கு முதலில் அந்த கடையை ஜப்தி செய்ய சீல் வைக்க முயன்றனர். அப்போது கடையில் இந்த ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததில் அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி கடையை சீல் செய்தனர். தொடர்ந்து முருகன் மனைவி மற்றும் குழந்தைகள் தங்கி இருக்கக்கூடிய வீட்டிற்கு சென்ற வங்கி ஊழியர்கள் மற்றும் நீதித்துறை ஊழியர்கள் அங்கிருந்த அவர்களை கதவை உடைத்து உள்ளே செல்ல முயன்ற போது அதற்கு அவர்கள் அனுமதி மறுத்ததை தொடர்ந்து அந்த கதவை உடைத்து, அதாவது இரும்பு கம்பியால் உடைத்து உள்ளே சென்று வீட்டினுள் இருந்தவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய பின்பு இந்த வீடுகளுக்கு சீல் வைத்தனர். ஆனால் இதன் காரணமாக இந்த வலிமையான ஒரு எதிர்ப்பை அவர்கள் வெளிப்படுத்தின் காரணமாக வீட்டில் இருந்த எந்த விதமான அடிப்படை அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருட்களையோ, அதாவது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான தேவைகளுக்கான புத்தகங்கள் எதுவும் எடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இருந்தும் அந்த அதிகாரிகள் தங்களுடைய செயலை முழுமையாக செய்து முடித்து அந்த சீல் வைத்த பின்னர் அந்த வீட்டினுடைய சாவிகளை அந்த வங்கி ஊழியர்களை ஒப்படைத்து சென்றது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.